இன்னைக்கு நம்ம 9th ஸ்டாண்டர்ட் ஜியோமெட்ரி பார்க்க போகிறோம். ஜியோமெட்ரி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். என்னதுன்னா, நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். என்னது அக்யூட் ஆங்கிள், ஆங்கிள்ஸில் வந்து என்னது அஞ்சு ஆங்கிள் இருக்குது. அக்யூட் ஆங்கிள், ரைட் ஆங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள், ஸ்ட்ரைட் ஆங்கிள், ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ஓகேவா? அக்யூட் ஆங்கிள் என்ன இருக்கும்? லெஸ் தென் 90 டிகிரியாக இருக்கும். சரியா? 90 டிகிரியை விட ஒரு குறைவாக சின்னதாக இருக்கும். இது என்னது அக்யூட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள் என்னது இருக்கும்? 90 டிகிரியாக இருக்கும். ஓகேவா? அப்டியூஸ் ஆங்கிள் என்னது 90 டிகிரியை விட கூடுதலாக இருக்கும். இப்போ 160 170 அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸ்ட்ரைட் ஆங்கிள் என்னது? ஸ்ட்ரெயிட் லைனில் வர ஆங்கிள் தான் என்னது ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் வந்து 180 டிகிரியாக இருக்கும். ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் என்னது 180 டிகிரியோட கூடுதல், 360 டிகிரியை விட குறைவாக இருக்கும். ஓகேவா? இது நம்ம ஆல்ரெடி படித்தது தான். சரி, ஓகே. அடுத்தது காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள். காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் அப்படின்னா ரெண்டு ஆங்கிளை ஆட் பண்ணுவோம். ரெண்டு ஆங்கிளை ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரணும்? 90 டிகிரி வரணும். அப்போ தான் நமக்கு என்னது இது வந்து காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள். இப்போ ஒரு 64 டிகிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து என்னது 26 டிகிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு ஆங்கிளை ஆட் பண்ணால் 90 டிகிரி வருமா? இதுதான் வந்து என்னது காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள். சரியா? ரெண்டு ஆங்கிளை ஆட் பண்ணும்போது 90 டிகிரி வந்துச்சுன்னா அது என்னது காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள். சரியா? ஓகே. இப்போ இந்த ரெண்டு ஆங்கிளையும் வந்து நம்ம ஆட் பண்ணும்போது 90 டிகிரி கிடைச்சா அது வந்து காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள். ஓகே. இது வந்து சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ். சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ்னா இது வந்து கூட்டினா 90 டிகிரி வரணும். சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ்னா நமக்கு ரெண்டையுமே ஆட் பண்ணால் 180 டிகிரி வரணும். ஆட் பண்ணால் ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணால் என்ன வரணும்? 180 டிகிரி வரணும். இப்போ இது 110 டிகிரின்னு வச்சுக்கோங்க. இது வந்து 70 டிகிரின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த ரெண்டையும் கூட்டும்போது நமக்கு என்னதான் இருக்கும்? 180 டிகிரி கிடைக்கணும். ஓகேவா? அப்போ 180 ரெண்டு ஆங்கிளை கூட்டும்போது 180 கிடைச்சா அது என்னது சப்ளிமெண்டரி ஆங்கிள். ஓகே. அட்ஜசன்ட் ஆங்கிள் என்னது? இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சி இருக்கு. ஓகேவா? இப்போ வந்து இது வந்து என்னது காமன் ஆர்ம். இது காமனாக இருக்குது. ஓகே. காமன் ஆமாக இருக்குது. ஓகே. இப்படி இருக்கும்போது இதுக்கு வந்து வெர்டெக்ஸஸ் வந்து காமனாக இருக்கும், காமன் ஆர்ம் இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா நமக்கு என்னது காமன் வெர்டெக்ஸும் காமன் ஆர்மும் இருந்துச்சுன்னா இது வந்து என்னது அட்ஜசன்ட் ஆங்கிள். ஓகேவா? இது லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள். இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாருங்க. லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள் வந்து நல்லா இப்படி இருக்கும். ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இந்த மாதிரி ஆங்கிள் இருக்கும். ரெண்டு ஆங்கிள் இது இப்போ ஒரு ஸ்ட்ரைட் ஆங்கிள் நம்ம படிச்சோம்னது ஸ்ட்ரைட் ஆங்கிள் ஃபுல் ஆங்கிள் இது வந்து என்னது 180 டிகிரியா இருக்கும். அப்படிதானே? அப்போ இதே மாதிரி இருக்கும்போது இது ரெண்டு ஆட் பண்ணா 180 டிகிரி வரும். இந்த மாதிரி இது வந்து என்னது லீனியர் ஆஃப் பேர் ஆங்கிள்ஸ். இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள். இப்படி இருந்தாலும் அது என்னது லீனியர் ஆஃப் பேர் ஆங்கிள். சரி, அங்கே இந்த மாதிரி இருக்கலாம், எப்படி இருக்கும். ஆனால் இப்படி பார்க்கும்போது ஸ்ட்ரைட் லைன் தானே. இப்படி இருந்தாலும் என்னது இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? 180 டிகிரி வரும். சரியா? இதுதான் லீனியர் ஆஃப் பேர் ஆங்கிள்ஸ். ஓகே. இது வந்து வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்னா இப்போ ரெண்டு லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகுதுன்னா அடுத்த ஒரு லைன் இது வந்து இன்டர்செக்டட் ஒரு லைன் இருக்கு. இதுல வந்து என்னன்னா ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும், இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும். இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல், இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல். இது என்னது வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். இது வந்து டிரான்ஸ்வர்சல் வந்து என்னதுன்னா ரெண்டு என்னது ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் அண்ட் கான்சிக்யூட்டிவ் ஆங்கிள்ஸ் உண்டு. ஓகேவா? ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ். இன்னொன்று என்னது கான்சிக்யூட்டிவ் ஆங்கிள்ஸ். ஓகேவா? இப்போ இதுல வந்து ரெண்டு லைன் அது இப்படி வேணா இருக்கலாம். ரெண்டு லைனா ஒரு வந்து என்னது இதா இருக்கு, இன்டர்செக்ட் பண்ணதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் என்னெல்லாம்னா இன்டீரியர் ஆங்கிள். இன்டீரியர் வந்து என்னன்னா உள்ள இருக்கலாம், உள்ள பார்த்து இருக்கிறது இந்த ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். இந்த ரெண்டுமே என்னது இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஓகே. இந்த ரெண்டும் என்னது இன்டீரியர் ஆங்கிள்ஸ். எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ்னா என்னது நாட்டில் வெளியில இருக்கலாம். இது வந்து என்னது எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். ஓகேவா? இது ரெண்டு இது உள்ள பார்த்துருக்கிறது ரெண்டு என்னது இன்டீரியர் ஆங்கிள்ஸ், இது வெளியில இருக்கிறது என்னது எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். ஓகே.
அடுத்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் என்னது? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து என்னதுன்னா இதுவும் இதுவும் வந்து என்னது? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். இதுவும் என்னது? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஒரே லைன்ல இன்டர்செக்ட் ஆகுறதுல இதுவும் வந்து என்னது? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் என்னது? வெர்டிகலி ஆப்போசிட் வந்து என்னது? இதுவும் என்னது? வெர்டிகலி ஆப்போசிட். ஆப்போசிட் இது வந்து ஈக்குவலா இருக்கும். சரியா? இந்த வெர்டிகலி ஆப்போசிட்டா இருக்குல்ல, இது ரெண்டு என்னது? ஈக்குவலா இருக்கும். அடுத்து கான்சிக்யூட்டிவ் ஆங்கிள்ஸ்ல வந்து இன்டீரியர் என்னது? 2 இதுவும் வந்து என்னது? கான்சிக்யூட்டிவ். ஒரே இதுல நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கல, இதுதான் என்னது? கான்சிக்யூட்டிவ் ஆங்கிள்ஸ். இதை ஆட் பண்ணா என்ன இருக்கும்? 180 டிகிரி இருக்கும். சரியா? இது ரெண்டு ஆட் பண்ணா 180 டிகிரியும் ஆப்போசிட் சைட்ல இருக்கிறது வந்து என்னது? ஈக்குவலா இருக்கும். இது ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, ஆப்போசிட்டா இருக்கிறது என்னது? ஈக்குவலா இருக்கும். இது ரெண்டு ஆட் பண்ணா என்னதான் இருக்கும்? இது வந்து இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணா என்னது? 180 டிகிரி வரும். ஓகே, கான்சிக்யூட்டிவ் ஆங்கிள்ஸ்ல எக்ஸ்டீரியர் என்னது? இதுவும் ஓகே, இதுவும் ஓகேவா? அப்போ ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து என்னது? ஈக்குவலா இருக்கும். இது வந்து என்னது? இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்னதான் இருக்கும்? உள்ள பார்த்துருக்கிறதுக்குல சேம் லைன்ல ஒரே லைன்ல இருக்கிறது பார்த்தீங்களா? இது வந்து என்னது? இரண்டு ஆட் பண்ணா வந்து 180 டிகிரி இருக்கும். மேக்ஸிமம் இത്രயும் தெரிஞ்சா போது நம்ம சம்ஸ் பண்ணும்போது எல்லாம் வந்துடும். சரி, ஓகே. எக்ஸசைஸ் 4.1ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த ஃபிகர் ஏபி இஸ் பேரலல் வந்து டு சிடி. அவங்க பேரலல் சொல்லிட்டாங்க. ஏபி வந்து சிடியோட பேரலல் சொல்லிட்டாங்க. அது வந்து எக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? ஒரு பேரலல் லைன் வந்து வரைக்கிறோம். இது வந்து ஈன்னு வச்சுக்கணும். ஓகேவா? என்னது? டிஇ parallel to AB. டிபிக்கு டிஇ வந்து வரைஞ்சிட்டேன். இதுக்கு ஏபிக்கு ஒரு பேரலல் லைன் வரைஞ்சிருக்கும். சரியா? அடுத்து நம்ம இப்பெல்லாம் ஒன்று பார்த்தா என்னது? ஒரே ரெண்டு பேரலல்ல ஒன்றுக்கு ஒரு லைன் கட் ஆகும்போது இந்த ரெண்டு ஒரே பக்கத்தில் இருக்க இந்த இன்டீரியர் வந்து ஆங்கிள்ஸ் வந்து ஆட் பண்ணால் 180 டிகிரி நம்ம படித்தோம். பார்த்தோன்னா அப்போ பிஏடி ஆங்கிள் பிஏடி பிளஸ் ஆங்கிள் என்னது? இந்த ஆங்கிள் தான் ஏடிஇ ஈக்குவல் என்னது? 180 டிகிரி. நம்ம படிச்சோம்ல, இப்போ தானே படிச்சோம். ஒரு இதில் உள்ள ஒரே சைடு உள்ளது வந்து என்னது? 180 டிகிரி. ஓகே, இது வந்து நம்ம எதனால எடுத்திருக்கோம்? டி வந்து பேரலல் டு ஏபி. அந்த கண்டிஷனால இது வந்து எடுத்துட்டோம். சரி, ஓகே, எடுத்துட்டோம். அடுத்து வந்து என்னது? நமக்கு பிஏடிங்கிறதுக்கு நமக்கு வேல்யூ தந்திருக்காங்க. என்னது? 140 டிகிரி. இது வந்து நமக்கு என்னது? தெரியாது. ஏடி நமக்கு என்னன்னு தெரியாது. 180 டிகிரி. அப்போ ஏடியை இங்கே வச்சுட்டு இதை அங்கே போய் மைனஸ் பண்ணிடுவோமா? ஏடிஇ 180 டிகிரி பிளஸ்ல இருக்கிறது அந்த சைடு போகும்போது என்ன ஆகும்? மைனஸ்ல ஆகும். அப்போ ஏடிஇ ஈக்குவல் டு என்னது? 180 மைனஸ் 140 டிகிரி என்னது? 40 டிகிரி. அப்போ இவ்வளோ என்ன கிடைச்சிருச்சு? நமக்கு 40 டிகிரி கிடைச்சிருச்சு. ஓகேயா? இதே போலதான் அடுத்து இங்கே செய்யறோம். இவ்வளவுக்கு நம்ம மேல செஞ்சோம்ல, அதே தான் நம்ம கீழே செய்யறோம். சரியா? அப்போ இதுவும் 180 டிகிரியா தானே இருக்கணும். இது பிளஸ் இது 180 டிகிரியா தானே இருக்கணும். அதே தான் நம்ம செய்ய போறோம். என்னது? டி ஆங்கிள் டிசிடி. இந்த ஆங்கிள் எங்க இருக்கோ அது வந்து நடுவில் வரணும். சரியா? டிசிடி. ஓகே, பிளஸ் சிடிஇ equal to 180 டிகிரி. இது எழுதுறதுக்கு யாரும் இது பண்ணாதீங்க. இந்த ஆங்கிள் இருக்குல்ல, இந்த ஆங்கிள் இருக்க இந்த லெட்டர் வந்து நடுவில் இருக்கிற மாதிரி எழுதுறோம். இப்போ இது எழுதுனாலும் கரெக்டாக வரும். அப்போ இதுதான் இந்த ஆங்கிள் குறிக்கிறது. ஓகே, 180 டிகிரி எழுதியாச்சு. நமக்கு எது தெரியும்? டிசிடி தெரியும். அப்போ 150 டிகிரி பிளஸ் சிடிஇ ஈக்குவல் டு என்னது? 180 டிகிரி. ஓகே, இது அங்கே கொண்டு போயிடலாமா? CTE equal to என்னது? 180 டிகிரி மைனஸ் 150 டிகிரி equal to 30 டிகிரி. இது வந்து எந்த கண்டிஷன்ல எடுத்தோம்? TE parallel to CD. ஓகே, அந்த கண்டிஷன்ல நம்ம எடுத்தோம். ஓகே, இப்போ வந்து இதுவும் வந்து 30 டிகிரி கிடைச்சிருச்சு. இது வந்து என்னது? 40 டிகிரி கிடைச்சு. நமக்கு எல்லாம் சேர்ந்து தானே நமக்கு எக்ஸ் வரும். அப்ப எக்ஸ் கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன கிடைக்கணும்? x degree is equal to என்னது? ATE plus CTE. அப்படிதானா? அப்ப என்ன வரும்?
40 degree plus 30 degree is equal to என்னது 70 degree. அப்போ இந்த x வந்து என்னது 70 degree. கண்டுபிடிச்சா ஈஸி தானே. இதில் ஆட் பண்ணி 180 எடுக்கிறோம், இவ்வளோத்தை எடுக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம், சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் இல்லையா. செகண்ட் சம் பாருங்க, இதுவும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்படிதான் அப்போ நம்ம என்ன செய்யறோம், இதில் ஒரு பேரலல் லைன் வரைகிறோம். ஓகேவா, இது வந்து டி. ஓகே, இது டின்னு எடுக்கிறோம், இதை வந்து ஈன்னு எடுக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரா ஏபி parallel to என்னது டிஇ. ஓகே, வரைஞ்சிருச்சா. அடுத்து வந்து நம்ம இது என்ன செய்கிறோம், நம்ம இதுவும் வந்து என்னது ஆட் பண்ணால் 180 டிகிரி. போன சம்மில் பார்த்தோம்ல, அப்போது நமக்கு என்ன வரும், ஏபிடி ஆங்கிள் ஏபிடி ப்ளஸ் ஆங்கிள் என்னது பிடிஇ ஈக்குவல் டு 180 டிகிரி. எதனால, ஏபி parallel to டிஇ, அதனால எடுக்கிறோம். ஓகே, அடுத்து என்ன செய்கிறோம், ஏபி எது தெரியும், இது தெரியும். அப்படிதான் நான் 48 டிகிரி ப்ளஸ் இது தெரியாது பிடிஇ ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போது பிடிஇ என்ன வரும், இந்த 180 டிகிரி கூட இது அங்கே போகும்போது என்ன ஆகும், ஈக்குவல் டு அந்த சைடு போனாலே என்னதாகும், மைனஸ் ஆகும். அப்போது பிடிஇ என்னது நமக்கு 180 டிகிரி மைனஸ் 48 டிகிரி வந்து 132 டிகிரி. அப்போ ஒரு சைடு கிடச்சிருச்சு. அடுத்து இந்த சைடு கண்டுபிடிக்கணும். அப்படிதானே. அப்போ நம்ம இந்த ஆங்கிள் என்ன எடுப்போம், சிடிடி. ஓகே, இந்த ஆங்கிள் தான் அப்போ சிடிடி ப்ளஸ் இந்த ஆங்கிள் டிடிஇ ஈக்குவல் டு என்னது 180 டிகிரி. இது இதனால சிடி parallel to டிஇ, அவ்வளோதான். ஓகேவா, நமக்கு தெரிஞ்சது என்னது, இதுதான் 24 டிகிரி ப்ளஸ் இது தெரியாது ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகேவா, அப்போ டிடிஇ ஈக்குவல் டு என்னது 180 டிகிரி மைனஸ் 24 டிகிரி. அப்போ என்ன வரும், 180 டிகிரி மைனஸ் 24 டிகிரி நமக்கு என்ன வரும், 156 டிகிரி. ஓகே, அப்போ டிடிஇ நமக்கு கிடைச்சிருச்சு, இதுவும் கிடைச்சிருச்சு. ஓகே, அப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ண வேண்டியது தானே. அப்போ நமக்கு ஆங்கிள் எக்ஸ்னா நமக்கு என்ன வரும், பிடிஇ ப்ளஸ் டிடிஇ என்னது 132 டிகிரி ப்ளஸ் 156 டிகிரி ஈக்குவல் டு 288 டிகிரி. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 288 டிகிரி. இது வந்து என்னது 288 டிகிரி. ஓகேவா, புரிஞ்சுதா, இவ்வளோதான். ஓகே, இது வந்து நம்ம கொடுத்துருக்காங்களா, இதில் வந்து இந்த இது கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, நமக்கு இப்படி பார்க்குறதுக்கு என்னது பேரலல், ரெண்டுமே என்னது பேரலாக இருக்கப்போ கிவன் அவங்க படத்தில் கொடுத்தது என்னது ஏபி parallel to சிடி. ஓகேவா, இது படத்தில் கொடுத்தது நம்ம எழுதிட்டோம். அதில் வந்து நம்ம என்னது கிராஸ் ஆகுற ஒரு லைன் கிராஸ் ஆகுது இல்லை. அப்போ நம்ம பார்த்தோம்ல, இப்படி ஒரு லைன் வந்து இப்படி கிராஸ் ஆகும். ஓகே, அப்போ அது என்னது டிரான்ஸ்வர்சல், அப்படிதானே. அப்போது ஏடி வந்து என்னது டிரான்ஸ்வர்சல். ஓகே, அந்த படத்தை வச்சு நம்ம இதை எழுதிட்டோம். அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னா, இது சிடிஏ இருக்கலாம். சிடிஏ ஈக்குவல் டு என்னது பிஏடி. ஓகேவா, இது ரெண்டுமே என்னது ஈக்குவல். ஓகே, இது ரெண்டு ஈக்குவல். ஏன்னா நம்ம வந்து என்ன பார்த்தோம், நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் பார்த்தோம் ஒரு லைனில். இதுவும் வந்து என்னது ஈக்குவல் நம்ம பார்த்தோம்ல, அதே தான் நம்ம எழுத போகிறோம். அப்போது பிஏடி ஈக்குவல் என்னது கூட இந்த ஆங்கிள். அப்போ இந்த ஆங்கிள் என்னது ஏடிசி. ஓகே, இந்த ஆங்கிளும் வந்து என்னது ஈக்குவல். அது ஏடிசி எழுதுனாலும் சிடிஏ எழுதினாலும் ஓகே தான். ஓகே, இந்த ஆங்கிள் வந்து என்னது ஈக்குவல். எதனால ஈக்குவல், ஆல்டர்னேட்டிவ் angles are equal. இதுதான் போன வாட்டி நம்ம பார்த்துக்கோது முன்னாடி சொல்லியிருந்தா இல்லை, இந்த லைன் போட்டு சொல்லியிருந்தா இல்லை, ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் ஆர் வந்து எனக்கு ஈக்குவல். ஓகே, ஓகே. அடுத்து அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த ஆங்கிள்ஸ் ஈக்குவல்னா நமக்கு அடுத்து என்னது ECD என்னது
ECDல இந்த இதுல இந்த ட்ரையாங்கிள்ல நமக்கு என்ன வரும் D angle D is equal to angle A. அதாவது இதுவும் சேம் அப்படிதானே ட்ரையாங்கிள் இந்த ட்ரையாங்கிள் ECDல நமக்கு எது இதுவும் வந்து என்னது நமக்கு சேம் அப்ப என்ன வரும் 53 தானே வரும் இப்போ நம்ம ஆல்டர்னேட் ஆங்கிள் செய்யறப்போ இதுவுமே 53 தானே வரும் அப்போ 53 எழுதியாச்சு ஏன்னா ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் ஓகேவா அதனால இது வந்து 53ங்கிறது நம்ம கண்டுபிடிச்சாச்சு அடுத்து வந்து நமக்கு என்ன கண்டிஷன்னா ஒரு ட்ரையாங்கிள்ல 3 டிகிரிஸ் வந்து ஆட் பண்ணும்போது கிடைக்கிறது வந்து என்னது 180 டிகிரி இது வந்து ஒரு டெஃபினிஷன் ஓகே இந்த ஒரு ஆங்கிள்ஸ்ல வந்து என்னது இதை வந்து ஆட் பண்ணா கிடைக்கிறது 180 டிகிரி ஓகே நான் இதை வந்து இந்த ட்ரையாங்கிள் பிரிச்சு பாருங்க ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி வரும் அப்போ ஸ்ட்ரெயிட் லைனோட 3 ஆங்கிள் வந்து 180 டிகிரி இப்போ மொத்தத்தில் ஞாபகத்துக்கு வந்து ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிள்ஸை ஆட் பண்ணால் கிடைக்கக்கூடியது என்னது 180 டிகிரி அப்போ என்ன ஆங்கிள் E பிளஸ் ஆங்கிள் C பிளஸ் ஆங்கிள் D இஸ் ஈக்குவல் டு என்னது 180 டிகிரி இப்போ இதனால நம்ம இது 53 டிகிரின்னு கண்டுபிடிச்சிட்டோம் அதுதானா இது மட்டும் என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்போ நம்ம தெரிஞ்சதெல்லாம் E தெரியாது C தெரியும் D தெரியும் 180 டிகிரி இந்த ரெண்டு ஆட் பண்ண நமக்கு என்ன வரும் 53 பிளஸ் இதுனா 1191 ஓகே 91 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி அப்போ இந்த வந்து நம்ம அந்த சைடு ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது என்ன ஆகும் மைனஸ் ஆகும் அப்போ 180 டிகிரி மைனஸ் 91 டிகிரி இஸ் ஈக்குவல் டு என்னது 89 டிகிரி அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 89 டிகிரி இவ்வளோதான் சிம்பிள் நம்ம ஒரே ஒரு கண்டிஷன்ல இதை கண்டுபிடிச்சிட்டோம் அதுதானே ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னால இது 53 ஓகேவா ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ்னால 53 டிகிரி கிடைச்சிருச்சு அவ்வளோதான் அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணோம் 3 ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும் அப்போ 3 ஆங்கிள் ஆட் பண்ணால் 1 தெரியாது அப்போ இது மற்ற 2 ஆங்கிள் ஆட் பண்ணிட்டு 180 டிகிரியில் மைனஸ் பண்ணோம் 3ஆவது ஆங்கிள் கிடைச்சிருச்சு இவ்வளோதான் சிம்பிளாக முடிஞ்சிச்சு ஓகே செகண்ட் கொஸ்டின் the angle of the triangles are the ratio 3 அதாவது ட்ரையாங்கிளோட 3 ரேஷியோ கொடுத்துட்டாங்க 3 சைடோட 1:2:3 கொடுத்துட்டாங்க ஆனால் நமக்கு அது என்ன ஆங்கிள்னு தரவே இல்லை அப்போ ஃபைண்ட் த மெஷர் ஆஃப் த ஈச் ஆங்கிள் என்னன்னு கண்டுபிடிக்கணும் நமக்கு தந்தது என்னது the ratio of the angle of a triangle என்னது 1:2:3 தந்துட்டாங்க இது நமக்கு தந்துட்டாங்க இதை வச்சு நம்ம என்ன எடுக்கலாம் let the angle of a triangle B என்னது எடுக்கலாம் 1:2:3 அப்போ x எடுத்துக்கலாம் சரியா அப்போ x 2x and 3x ஓகே இது x 2x 3x எடுத்துட்டோம் தந்ததை வச்சு நமக்கு ஒரு கண்டிஷன் உண்டு என்னது ஆங்கிள்ஸோட இது ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிள் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும் அப்படிதானா அப்போ இது வந்து 3 ஆங்கிள் வந்து என்னது x பிளஸ் 2x பிளஸ் 3x ஈக்குவல் டு என்னது 180 டிகிரி ஓகே இதனால the total angle of a triangle is 180 டிகிரி அப்படிதானே அதனால நம்ம 3 கூட்டி 180 டிகிரி போட்டுருவோம் அப்போ x plus 3x plus 2x plus 3x என்னது நமக்கு 6x equal to 180 டிகிரி அப்போ x என்னது 180 டிகிரி by 6 3 6 18 அப்போ 30 டிகிரி x என்னது 30 டிகிரி அப்போ x இருந்துச்சு ரெண்டாவதுல என்னது 2x அப்போ 2 into 30 டிகிரி எவ்வளவு 60 டிகிரி மூணாவது என்னது 3x அப்போ என்னது 3 into 30 டிகிரி is equal to 90 டிகிரி அப்போ x y z கிடைச்சிருச்சா அப்போ measure of the angle of a triangle என்னது அதென்ன கேட்டிருக்காங்க என்னது 30 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரி இதுதான் ஆன்சர் ஓகேவா
Okay, that question என்ன கேட்டிருக்காங்க, consider the given pairs of angles and say whether each pair of that the congruent if the triangles are congruent na say how. கான்கிரண்ட்னா என்னன்னு சொல்லணும், if they are not congruentனா அதுவும் எதனாலன்னு சொல்லணும், and also say if a small modification should make them congruent. சின்ன modification அது congruent ஆக்க முடியுமான்னு கேட்குறாங்க. ஓகே, செஞ்சிடலாமா? ஓகே, இப்படி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா RQP வந்து ஒரு ட்ரையாங்கிள், இப்படி டேஷ் கொடுத்துருக்காங்க, ரெண்டு டேஷ் கொடுத்துருக்காங்கன்னா இதுவும் இதுவும் சேம்னு அர்த்தம், இதுவும் இதுவும் சேம்னு அர்த்தம். ஓகே, இது வந்து என்னது பிக்சரில் கொடுத்தது, நம்ம எழுதிடலாம். இன் PQR and triangle ABCல என்னது கொடுத்துருக்காங்க நமக்கு PQ, இந்த ரெண்டும் ஈக்குவல் தானே. அப்போ PQ ஈக்குவல் டு AB, இது ரெண்டும் ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னது கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த ரெண்டும் ஈக்குவல் தானே. அப்போ BC ஈக்குவல் டு RQ. இதுவும் என்ன கொடுத்துருக்காங்க பிக்சர்ல கொடுத்துட்டாங்க. இந்த கோடு போட்ட ரெண்டு ஒரே கோடு போட்ட ரெண்டு சைடும் ஈக்குவல், இந்த ரெண்டு சைடும் ஈக்குவல் கொடுத்துட்டாங்க. ஓகே, நமக்கான என்னது AB is not congruent. ஓகே, ஓகே, இது வந்து நாட் காங்கிரண்ட். ஏன்னா கரஸ்பாண்ட் நம்ம காங்கிரண்டோட இது காங்கிரண்ட் ட்ரையாங்கிள் என்னது ஒன்றும் எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கணும், இல்லைன்னா என்னது ரெண்டு சைடு ஒரு ஆங்கிள் இதாக இருக்கணும், அப்படிதான். அப்போ இங்கே ஆங்கிள் இல்லை, சைடு வந்து என்னது ரெண்டு சைடு தான் நமக்கு ஈக்குவலாக இருக்கு, மூணாவது சைடு நமக்கு ஈக்குவலாக இருக்கு. அப்போ இட்ஸ் நாட் ஏ காங்கிரண்ட். ஓகேவா? அப்போ ஏன் ஓகே, அப்போ ஏன் காங்கிரண்ட் இல்லை? இப்போ காங்கிரண்ட் இல்லைன்னு எழுதியாச்சு. அதுக்கப்புறம் நமக்கு என்னது எது சின்ன மாடிஃபிகேஷன்ல காங்கிரண்ட் ஆக்க முடியுமான்னு கேட்டிருக்காங்கல்ல. அப்போ என்ன ஆக்கணும், பிஆர் வந்து பிஆர் வந்து ஏசிக்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா இது வந்து காங்கிரண்ட் ஆகுதான். எல்லா சைடுமே ஈக்குவல்னா காங்கிரண்ட் ஆகும். நமக்கு அந்த பேஜ் நம்பர் 142ல கொடுத்துருப்பாங்க பாருங்க, காங்கிரண்ட் ட்ரையாங்கிள்ஸோட கண்டிஷன்ஸ் எல்லாம். ஒன்று எல்லா சைடுமே ஈக்குவலா இருக்கணும், ஆங்கிள்ஸும் இல்லை. அப்போ இந்த எல்லா சைடும் ஈக்குவல் இல்லை, ரெண்டு சைடு தான் ஈக்குவலா இருக்கு, இந்த சைடு ஈக்குவல் இல்லை, இந்த சைடு ஈக்குவல் ஆயிட்டுனா அது காங்கிரண்ட் ஆகும். அப்போ சின்ன மாடிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. அப்போ இதுவும் இதா இருந்துச்சுன்னா என்னதாகும், காங்கிரண்டா இருக்கும். ஓகே, அதுதான் நம்ம எழுதுறோம். காங்கிரண்ட் என்னது ட்ரையாங்கிள் PQR. இப்படி இருந்துச்சுன்னா இது ஈக்குவல் ஆகும், இதுதான் எழுதுறோம். சரியா? புரிஞ்சதுல நமக்கு கொடுத்துருக்கிறது இந்த ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க ஈக்குவல்ல, இந்த பக்கம் ஈக்குவலான்னு கொடுக்கல, அதனால நம்ம இது காங்கிரண்ட் இல்லைன்னு எழுதியாச்சு. ஆனா காங்கிரண்ட் ஆக்கணும் என்ன பண்ணணும், இது ஈக்குவல் ஆக்கணும், அதுதான் இவ்வளோ தேவை எழுதியிருக்கு. ஓகே, இது வந்து என்னது ஒரு ABCD வந்து என்னது ஸ்கொயர் கொடுத்துட்டாங்கன்னா இது வந்து இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள் லென்ஸ் எடுத்துருக்கு பார்த்தேன்னா. அப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது என்னது ட்ரையாங்கிள் ABD, இது ஒரு ட்ரையாங்கிள் அப்படிதானா. அண்ட் என்னது BDC. ஓகே ஓகே, BDC. ஓகே, ரெண்டு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க, ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துருக்கோம். அவங்க கொடுத்ததான் அதில் என்ன சொல்லியிருக்காங்களா, இதுவும் இதுவும் ஈக்குவல் அப்படிதான். அப்போ AB ஈக்குவல் டு டிசிங்கிறது வந்து எது ஈக்குவல், இது கொடுத்தது. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, AD ஈக்குவல் டு என்னது BC வந்து என்னது ஈக்குவல், இதுவும் கிவன். BD என்ன இருக்காங்க காமன், இதுவும் கொடுத்துருக்கு அப்படிதான். ரெண்டுக்குமே காமனா தான் இருக்கு, இது வந்து இதுக்கும் வரும் இதுக்கும் வரும். அப்ப அது இதுக்கும் ரெண்டு சைடு ஈக்குவல் தானே, இந்த ட்ரையாங்கிளுக்கு இந்த ட்ரையாங்கிள் இது ஒரு சைடும் ஈக்குவல் தானே. அப்போ இந்த மூணாவது சைடு ரெண்டுக்குமே ஈக்குவல். இப்போ என்னது நம்ம சைட் டு சைட், அது வந்து பேஜ் நம்பர் 142ல இருக்கும் பாரு அந்த கண்டிஷன், சைட் டு சைட் எல்லா சைடுமே ட்ரையாங்கிள் மூணு சைடுமே அடுத்த ட்ரையாங்கிளுக்கு மூணு சைடு ஈக்குவல் அப்படிங்கிற கண்டிஷன்ல இது என்னது கான்குரன்சி. ஓகேவா? ஸோ ABDங்கிற ட்ரையாங்கிளும் கான்குரன்ட் டு என்னது BDC. ஓகே, இது கான்குரன்சி தான். அதனால என்னது நம்ம வந்து கான்குரன்சி எழுதிட்டோம். சரியா? முன்னாடி வந்து இல்லை, அதனால அதுக்கு ஒரு கான்குரன்ட் ஆக்குன்னா என்னங்கிறது எழுதணும். இது கான்குரன்ட்னால அப்படி இவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இதுவும் பாருங்க போன சம் மாதிரி தான். என்னது இது காமனா ஒரு இது இருக்கு. அப்போ நம்ம வந்து என்னது இன் ட்ரையாங்கிள்
PXY and triangle PXZ. ஓகேவா? இதுல வந்து நமக்கு என்னது PX வந்து என்னது is common. அடுத்தனா PX வந்து நமக்கு காமனா கொடுத்துருங்க. அப்போ இது சைடு டு சைடு தானே, இந்த ரெண்டு என்னது YZ வந்து YZ வந்து ஈக்குவல். அடுத்து என்னது இது ரெண்டு ஈக்குவல், இது வந்து என்னது காமன். கரெக்டா? அப்போ YP is equal to என்னது PZ. அடுத்தனா given கொடுத்துருக்காங்க. அடுத்து என்னது YX equal to XZ வந்து ஈக்குவல், அதுவும் கொடுத்துருக்காங்க. அடுத்து PX வந்து காமன். அப்போ இது வந்து நமக்கு என்னது வரும், சைடு டு சைடு அப்படிதானா? அப்போ இது வந்து என்னது கான்குரன்சி. அப்போ ட்ரையாங்கிள் PXY கான்குரன்ட் டு ட்ரையாங்கிள் PXZ. ஓகே ஓகே. இது வந்து ஃபோர்த் ஒன் என்னது, இந்த என்னது இது வந்து இந்த ரெண்டு வந்து ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஒரே மட்டும் ரெண்டு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அப்படிதான் நான் இது வரைக்கும் நமக்கு சைடு தான் கொடுத்தாங்க, இது ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன இருக்கணும், இந்த given பேர்ல என்னது BD bisect to AC. BD வந்து பைசெக்டர், ADக்கு பைசெக்டா இருக்கு. ஓகே, அது எழுதியாச்சு. அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள் இது ஒரு ட்ரையாங்கிள் அப்படிதானே? அப்போ இன் ட்ரையாங்கிள் AOB அண்ட் ட்ரையாங்கிள் OCD, அதுல என்னது இதுல வந்து நமக்கு என்னது OA equal to OC வந்து என்னது ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. அப்படிதானா? இதுலயே என்ன செஞ்சுட்டாங்க, கொடுத்துட்டாங்க. என்ன இருக்கலாம், ரெண்டு ஈக்குவல் கொடுத்துட்டாங்க. அடுத்து பாருங்க, நமக்கு என்ன இருக்கலாம், எது இந்த ரெண்டு ஆங்கிளும் வந்து ஈக்குவல் தானே. எதனால வரும், வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் தானே. அப்போ AOB இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவல் டு DOC, இது ரெண்டுமே ஈக்குவல். எதனால, வெர்டிகலி opposite angles are equal. ஓகே, அதனால ரெண்டு ஈக்குவல் எடுத்துட்டோம். அடுத்து வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க இந்த ரெண்டு ஆங்கிள் அப்படிதான். அப்போ ஆங்கிள் D வந்து ஈக்குவல், இது கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு என்னது ஆங்கிள் சைடு ஆங்கிள் படி நமக்கு என்ன வரும், இது வந்து கான்குரன்சி. அப்போ ட்ரையாங்கிள் AOB கான்குரன்ட் டு ட்ரையாங்கிள் என்னது OCD கான்குரன்ட் ப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகே, இதுவும் பாருங்க, இதுவும் அதே மாதிரி என்னது ACயும் BDயும் வந்து என்னது வெட்டுது அப்படிதான். அப்போ பைசெக்ட் அப்படிதான். அப்போ இந்த கிவன் ஃபிகர் நமக்கு என்னது AC and BD என்னது பைசெக்டர் each other அப்படிதான் at O. ஓகே, Oல வந்து என்னது வெட்டுது. ஓகேயா, எழுதியாச்சு. அடுத்து நமக்கு எங்க கொடுத்துருக்காங்க, OA வந்து OC என்னது ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க அப்படிதானா? அடுத்து என்னது OB ஈக்குவல் டு OD ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. இவ்வளவு கொடுத்துட்டாங்க. அடுத்து நமக்கு என்னது AOB, இது வந்து பைசெக்டர்னால இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் வந்து நமக்கு ஈக்குவல் தானே. அப்போ AOB ஈக்குவல் டு DOC. ஓகே, இந்த ரெண்டு ஆங்கிள் வந்து இது ஈக்குவல். ஓகே, அது என்னது வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஓகே, அதனால ரெண்டு ஈக்குவல். அதனால அப்போ இது என்னது மூணுமே இது நமக்கு வந்து சைடு ஆங்கிள் சைடு அப்படிதானா? சைடு ஆங்கிள் சைடு படி என்னது இது கான்குரன்சி. அப்போ ட்ரையாங்கிள் AOB கான்குரன்ட் என்னது ட்ரையாங்கிள் DOC. ஓகே,
ஓகே, இது பாருங்க ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க அப்படிதானே. அப்போ இதுல வந்து டயகனல் சைடில் ஒரு மீடியன் கொடுத்துருக்காங்க, இந்த ரெண்டு சைடும் வந்து என்னது ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க அப்படிதானே. அப்போ நமக்கு என்ன எழுதணும், இந்த ஃபிகர் என்ன கொடுத்துருக்காங்க, ஏபி ஈக்குவல் டு ஏசி அப்படிதானே. இந்த ஈக்குவல் டு இது. ஓகே, எழுதியாச்சு, இது கொடுத்தது எழுதியாச்சு. அடுத்து என்னது, இது வந்து மீடியன். அப்போ பிஎம் ஈக்குவல் டு என்னதான் இருக்கும், எம்சிஆர். மீடியனா இருக்குல்ல, அப்போ எம்சிஆர் இருக்கும். ஏன்னா ஏஎம் வந்து மீடியன். ஓகே, அந்த ரீசன்லாம் எழுதணும். ஓகேவா. ஏன்னா அடுத்து வந்து என்னது, இந்த ட்ரையாங்கிளுக்கும் இந்த ட்ரையாங்கிளுக்கும் இது என்னது மீடியன். அப்போ ஏ வந்து என்னது காமன். அடுத்தனா காமன். பை நமக்கு என்னது இந்த சைடு. அப்போ ரெண்டுக்குமே ஈக்குவலாக தான் இருக்குமா. இது வந்து மீடியனால இது ரெண்டு ஈக்குவல். அப்போ எல்லா சைடும் ஈக்குவலா. அப்போ சைடு டு சைடு படி நம்ம இது என்னது கான்குரன்சி. அப்போ ட்ரையாங்கிள் ஏபிஎம் கான்குரண்ட் டு ஏசிஎம். அவ்வளோதான். Fourth one, in ABC and DEF are two triangles. Okay, அப்போ ரெண்டு triangles இருக்கா. என்னலாம் ABCU DEF. Okay, LH two triangles in which AB வந்து என்னது DF ஈக்குவலா. ஓகே, புரிஞ்சாச்சு. ACB வந்து என்னதான் 70 டிகிரியா. அடுத்து ACB வந்து 60 டிகிரி. ABC வந்து 60 டிகிரி. ABC வந்து என்னது 60 டிகிரி எழுதியாச்சு. DEF வந்து என்னது 70 டிகிரி. ஓகே, அடுத்து EDF வந்து என்னது 60 டிகிரி. தந்ததெல்லாம் இல்லையாச்சு. என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, ப்ரூவ் த triangles are congruent ன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா. அது நமக்கு வந்து ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் டி, ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் டி அப்படிதானே. நமக்கு இதுல வந்து என்ன வரும், BDU வந்து நமக்கு என்னது ஈக்குவல் 60 டிகிரி அப்படிதானே. இதுல வந்து சியும் ஆங்கிள் ஈயும் என்னது 70 டிகிரி, ரெண்டு ஈக்குவல். அப்போ நமக்கு பை ஆங்கிள் சைடு ஆங்கிள் ஈக்குவல் கான்குரன்சி. ஓகேவா. இப்போ ட்ரையாங்கிள் ஏபிசி கான்குரண்ட் டு ட்ரையாங்கிள் FDE. அவ்வளோதான். ஓகே, இதெல்லாம் ஈக்குவலாக இருக்கனால இது ஆங்கிள் சைடு ஆங்கிள் படி இது வந்து என்னது கான்குரன்சி. அவ்வளோதான். Okay, find all the three angles of the ABC. அப்போ இந்த ஆங்கிள் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, இதுலயும் வந்து கண்டுபிடிக்கணும், இதுலயும் கண்டுபிடிக்கணும். மூணு ஆங்கிளே கண்டுபிடிக்கணும். எக்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. நமக்கு ஓகே கொடுத்துட்டு வச்சு ஃபர்ஸ்ட் எழுதுனா ஆங்கிள் ஏ பிளஸ் ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏசிடி. எதனால அப்படின்னா இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து என்னது, இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு என்னது எக்ஸ்டீரியர் ஆஃப் த ஆங்கிள். இந்த ரெண்டு ஆட் பண்ணும்போது இன்டீரியர் ஆங்கிள் ஆட் பண்ணும்போது அது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும், எக்ஸ்டீரியர் ஆங்கிளுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, எழுதிடலாம். அண்ட் இன் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் a triangle இது sum of its interior opposite angles. சரியா. ஓகே, இன்டீரியர்ல ஆப்போசிட் ஆங்கிள்ஸோட சம் எதுக்கு ஈக்குவலா இருக்கும், எக்ஸ்டீரியர் ஆங்கிளோட ஈக்குவலா இருக்கும். ஓகே, அதனால இப்போ நமக்கு ஏ என்னது எக்ஸ் பிளஸ் 35 டிகிரி பிளஸ் இது என்னது 2x minus 5 டிகிரி ஈக்குவல் டு என்னது 4x plus 5 டிகிரி. ஓகே, எழுதியாச்சா. 4x minus 15 டிகிரி. ஓகே, எல்லாம் எழுதியாச்சு. அப்போ என்ன வந்து எக்ஸ் எல்லாம் பண்ணிடலாமா. எக்ஸ் வந்து என்னது 3x plus 30 டிகிரி equal to 4x minus 15 டிகிரி. இது வந்து இதை வந்து அங்கே கொண்டு போயிடலாம். இது எக்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல கொண்டு போயிடலாம்.
இதெல்லாம் ஒரு இடத்துல கொண்டு போகலாம். அப்போ 3x minus 4x equal to minus 15 degree minus 30 degree. இது போடும்போது மைனஸ் ஆயிடும்ல. அப்போ minus x equal to 3x minus 4x 4x. இங்கே என்ன வரும்? ஆட் பண்ணணும். அப்படிதானே? ஒரே சிம்பிளாக இருந்தால் அந்த சிம்பிளை போட்டுட்டு நம்ம ஆட் பண்ணணும். அப்போ 45 டிகிரி. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? 45 டிகிரி. ஓகே, எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இது ஒவ்வொரு இதையும் கண்டுபிடிச்சிடலாமா? ஓகே, ஏ வந்து என்னது? ஆங்கிள் ஏ வந்து என்னது நமக்கு? எக்ஸ் பிளஸ் 35 டிகிரி. எக்ஸ் என்னது நமக்கு? 45 டிகிரி பிளஸ் 35 டிகிரி ஈக்குவல் டு என்னது? 0 1 80 டிகிரி. அடுத்த ஆங்கிள் பி 2x minus 5 is equal to 45 degree. Oh, sorry. Is equal to 2 into 45 degree minus 5. And our 90 degree minus 5 degree is equal to 85 degree. Okay, அடுத்து angle B. Okay, B எடுத்தாச்சு. அடுத்து என்னது? angle என்னது? ACD. ACD angle ACD நமக்கு என்னது? angle A plus angle B. அப்படிதானா? அப்போ 80 degree plus 85 degree is equal to என்னது? 165 degree. ஓகே, இது கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ACB. ACB என்னது? ACB. ACB நமக்கு என்ன வரும்? 180 degree minus ACB angle ACB plus angle ACD is equal to 180 degree. ஏன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல உள்ள இந்த டிகிரி என்னது? 180 டிகிரி. அப்படிதானா? அப்போ இதுவும் பிளஸ் பண்ணா என்ன இருக்கும்? 180 டிகிரியா இருக்கும். அப்படிதான் ஸ்ட்ரைட் லைன்ல உள்ள டிகிரி 180 டிகிரி. அப்போ இது வந்து அவங்க தெரிய வேண்டியது ACD. அப்போ ACD இங்கே வச்சுட்டு இது இங்கே கொண்டு போவோம். minus ACB. ஓகேவா? இவ்வளோ வந்துருச்சா? அப்போ நமக்கு என்னது? இது தெரியும். அப்போ என்னது? 180 டிகிரி மைனஸ் என்னது? 165 டிகிரி. ஓகேவா? அப்போ என்ன வரும்? 15 டிகிரி வரும். இது என்னது? 15 டிகிரி. ஓகே, அப்போ ஆங்கிள் சி வந்து நமக்கு என்னது? 15 டிகிரி. இப்போ எல்லாம் கிடைச்சிருச்சுல. ஆங்கிள் ஏபிசி எல்லாம் கிடைச்சிருச்சுல. இது வந்து நம்ம எப்படி எடுத்தோம்? ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஆங்கிள் வந்து என்னது? 180 டிகிரி வச்சுதான். இது என்னது? இது பிளஸ் இது 180 டிகிரின்னு எடுத்துட்டு அதில் மைனஸ் பண்ணி எழுதணும். அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா?